வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பொங்கல் பண்டிகையை ஒட்டி 2வது நாளாக இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளில் நேற்று ஒரே நாளில் 2,25,000 பேர் பயணம். 2 நாட்களில் மொத்தமாக 4,13,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்து துறை தகவல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 2வது நாளாக அலைமோதிய கூட்டம். பேருந்துகளில் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு ஏறி சென்ற பயணிகள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் காவல் ஆய்வாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அரசு பேருந்து ஓட்டுநர். தகாத வார்த்தைகளால் பேசியதாக ஆத்திரம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பயணிகளுக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் இசை கச்சேரி ஏற்பாடு. சினிமா பாடலுக்கு உற்சாகமாக குத்தாட்டம் போட்ட பயணிகள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பிற மாவட்டங்களுக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தனியார் பேருந்துகள் இயக்கம். பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியதால் தமிழ்நாடு அரசு சார்பில் நடவடிக்கை. பொங்கல் பண்டிகையை ஒட்டி தென் மாவட்டங்களை நோக்கி 2வது நாளாக புறப்பட்ட சென்னை மக்கள். கிளாம்பாக்கம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த வாகனங்கள். தொடர் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த சென்னை மக்களால் ஜிஎஸ்டி சாலையில் 2வது நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல். எறும்பு போல் ஒன்றன் பின் ஒன்றாக வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையை முன்னிட்டு 2வது நாளாக சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள். விக்கிரவாண்டி, ஆத்தூர் சுங்கச்சாவடி பகுதிகளில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள், போக்குவரத்து நெரிசல். தொடர் விடுமுறையை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து சொந்த ஊர்களுக்கு 2வது நாளாக படையெடுத்த மக்கள். பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். விடுபட்ட தேர்தல் வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும். சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. இன்னைக்கு நிறைவேற்றி கூட 1-2 இருக்கு, இல்லைன்னு சொல்லல, அதை மறுக்கல. நேற்றைக்கு கூட சட்டமன்றத்தில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அந்த 1-2 கூடயும் விரைவில் அதையும் நிறைவேற்றுவோம். அதில் நாங்கள் எந்த அளவுக்கு பின்வாங்க மாட்டோம் என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பெரியார் குறித்து அவதூறாக பேசுபவர்கள் தான் அடையாள காட்ட விரும்பவில்லை. சீமான் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறைமுக சாடல்.
நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தந்தை பெரியாரே சொல்லியிருக்கிறார், ஈரோட்டு சிங்கம் பகுத்தறிவு புகழும் தந்தை பெரியார் அவர்கள். இன்னைக்கு யாரா பெரியாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படிப்பட்ட பெரியாரை பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லாம் சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்று வரும் அயலக தமிழர் தினம் 2025 விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பங்கேற்பு. அயலக தமிழர்களுக்கான விருதுகளை வழங்கி சிறப்புரை ஆற்றுகிறார். பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பாக சபாநாயகர் சொன்னது உண்மையா? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். நான் பேசிய வீடியோ கிளிப்ஸ் கொடுன்னு கேட்டேன். அவர் 2 நிமிஷம் வீடியோ கொடுக்குறாரு, 2 நிமிடம் வீடியோ கிளிப்ஸ் கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட சபாநாயகர்கிட்ட என்ன பதில் வரும்? எங்க நடுநிலையோட அவர் அவை நடத்துறாரு. ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி. அதனாலதான் இந்த பொள்ளாச்சியில இப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்திருக்காரு. தேர்தலின் போது திமுக அறிவித்த 20% அறிவிப்புகளை நிறைவேற்றும் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நீட் தேர்வு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கைவிரித்து விட்டதாகவும் விமர்சனம். சில அறிவிப்புகளை சுட்டிக்காட்டினேன். 565 அறிவிப்புகளில் முக்கியமான அறிவிப்பு கூட இதுவரை நீங்கள் நிறைவேற்றப்படவில்லை. மத்திய அரசிற்கு கும்பிடு போட்டு தமிழ்நாட்டு மாண்பையே குலைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் ஏவவேலு விமர்சனம். யார் அந்த சார் என்ற பழனிசாமியின் வதந்தி அரசியல் மக்களுக்கு தெளிவாக புரிந்துவிட்டதாகவும் கருத்து. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது. மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக்கு பின் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்பதால் புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம். பணபலம் படைபலத்துடன் பல்வேறு வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படும் எனவும் குற்றச்சாட்டு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை தேமுதிகவும் புறக்கணிப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. ஜனநாயக முறைப்படி இடைத்தேர்தல் நடைபெறாது என்பதால் புறக்கணிப்பதாக விளக்கம். எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் இனிவரும் காலங்களில் ஈடேறப் போவதில்லை. நேற்று விவகாரத்தில் திமுக அரசை கடுமையாக சாடி தாவேக தலைவர் விஜய் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே எனும் வரிகள் தமிழக ஆட்சியாளர்களுக்கு பொருத்தும். எம்ஜிஆர் பாடலை சுட்டிக்காட்டி திமுக அரசை விமர்சித்தார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்துதான் விஜய் கேட்க வேண்டும். நீட் தேர்வு குறித்த விஜயின் கருத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பதிலடி. அதை மோடியை பார்த்து கேட்கணும், ஒன்றிய அரசை பார்த்து கேட்கணும். இவங்களை பார்த்து எப்படி கேட்க முடியும்? இவங்க தீர்மானம் போட்டிருக்காங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க, இது வேண்டாம் அப்படின்றாங்க. இப்போ வேண்டாம் என்று சொல்லிட்டு அமைதியாகவும் இல்லை, அதை கைவிடவும் இல்லை. அந்த முயற்சி தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இதை எப்படி ஏமாத்துவான்னு சொல்ல முடியும்? இந்த கேள்வியே ஒன்றிய அரசுகிட்ட கேட்கணும். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாய் மோடியே? தமிழ்நாட்டு மாணவிகளுடைய நலனில் அக்கறை இல்லாத நீட்டை ரத்து செய்யும் அதிகாரம் மாநில அரசிற்கு கிடையாது என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. நீட் தேர்வினை ரத்து செய்ய எதிராக இருப்பது மத்திய அரசுதான் என்பதை விஜய் அறிந்திருக்கிறாரா எனவும் கேள்வி.
இருப்பது அல்லது எதிராக இருப்பது இந்திய ஒன்றிய அரசுதான் என்பதை அவர் தாவேக தலைவர் அறிந்திருக்கிறாரா என்று தெரியவில்லை. இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்ப வேண்டும் என்பதுதான் முறை. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு அதை தவிர்க்கிறது. சீமானின் முகவரி காணாமல் போவதால் பெரியார் குறித்து பேசுகிறார். பெரியார் குறித்த சீமானின் சர்ச்சை பேச்சுக்கு எம்பி கனிமொழி பதிலடி. தன்னுடைய விலாசம் முகவரியெல்லாம் இது காணாமல் போயிட்டு இருக்குன்னு தெரியுது. அதுக்கு யாரை விமர்சனம் செய்தால் தனக்கு இந்த மாதிரி தொலைக்காட்சி நிருபர்கள்லாம் மைக்கு கொண்டு வந்து நீட்டுவாங்க அப்படின்னு அவங்க தெரிந்து கொண்டு வந்து இந்த மாதிரி எதையுமே புரிந்து கொள்ளாமல் யாரால் தனக்கு இந்த ஒரு உயர்வு கிடைத்திருக்கிறது. பாஜகவிற்காக வேலை செய்யும் சீமான் நாம் தமிழர் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் சேரட்டும் என எம்பி மாணிக்கம் தாக்கூர் பேட்டி. RSS கொள்கையை செயல்படுத்த சீமான் துணை நிற்பது தமிழக மக்களுக்கு செய்யும் பச்சை துரோகம் எனவும் காட்டம். இந்த படத்தோட ரீலந்து போன கதையாகி போச்சு. இப்போ ரெண்டு பேரும் இப்பொழுது நாம் தமிழரை கலைச்சிட்டு அவர் பாஜகவில் வேகமாக சேரணும். இப்படியே வெளியில இருந்துட்டு பிஜேபிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் பிஜேபியினுடைய கொள்கைகளுக்காக தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை அண்ணன் சீமான் அவர்கள் செய்து வருவதும் மிகவும் வருத்தத்துக்குரிய. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் சந்திப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளருக்கு ஆதரவு. விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் அரசினர் கல்லூரி பொங்கல் விழாவில் மாணவர்கள் மோதல். பயங்கர ஆயுதங்களால் ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேர் கைது. இலங்கை கடற்படை தொடர் அட்டூழியம். நாகையில் கடலில் தத்தளித்த மீனவர்கள் 3 மணி நேரம் போராட்டத்திற்கு பின் பத்திரமாக மீட்பு. மீனவர்கள் படகில் தத்தளிக்கும் பரபரப்பு வீடியோ. நெல்லை நெல்லையப்பர் கோவிலில் உள்ள யானை காந்திமதிக்கு திடீர் உடல் நலக்குறைவு. யானைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் பக்தர்கள் கவலை. திண்டுக்கல் அருகே செட்டிநாடு சிமெண்ட் ஆலை குடியிருப்பில் 6 வீடுகளில் அடுத்தடுத்து அரங்கேறிய கொள்ளை சம்பவம். 70 சவரன் நகைகள் மற்றும் பணத்தை திருடி சென்ற கொள்ளையர்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மண்பானைகள் சுண்ணாம்பு தயாரிக்கும் பணி மும்முரம். பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் ஆர்வமுடன் வாங்கி செல்லும் பொதுமக்கள். கொடைக்கானல் பகுதியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கடும் பனிமூட்டம். வெண்போர்வை போர்த்தியது போல் காணப்பட்ட ரம்மியமான காட்சி. (225 சதுர அடியில் தேசிய கொடி வண்ணத்தில் விவேகானந்தர் உருவப்படத்தை 5 மணி நேரத்தில் வரைந்து அசத்திய 3 வயது சிறுமி. விற்று உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து அசத்தல். மார்கழி மாத வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு பல்வேறு சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம்.
மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வருகிற 14ஆம் தேதி தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாட்டில் உள்ள 543 மக்களவை தொகுதிகளிலும் பாஸ்போர்ட் சேவை மையம் அமைக்கப்படும். அஞ்சல் துறையின் உதவியுடன் சாத்தியமாக்கப்படும் என மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா உறுதி. கேரளாவில் தடகள வீராங்கனையை 5 ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான கொடூரம். 64 பேர் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் 15 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஸ்பார்டெக்ஸ் திட்டம் 2 விண்கலங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 15 மீட்டராக குறைப்பு. இன்னும் சில மணி நேரத்தில் வெற்றிகரமாக டாக்கிங் செய்து முடிக்கப்படும் என இஸ்ரோ நம்பிக்கை. இந்தியா, இங்கிலாந்து இடையிலான 2வது T20 போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் போட்டியை காண இன்று டிக்கெட் விற்பனை தொடக்கம்.